நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அதிமுக கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைந்த மாணவர் அணி சார்பில் நீட் தேர்வினால் உயிரிழந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர், அரக்கோண சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SL சுகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. இந்த நிகழ்வின் போது திமுக கட்சி நீட் தேர்வு ரத்து செய்வோம் என பொய்யான வாக்குறுதியை அறிவித்து வாக்கு பெற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் 22 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு காரணமாக உயிரிழந்து இருக்கும் சம்பவத்தை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் நீட் தேர்வினால் உயிரிழந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்திகளை ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.